அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட்டாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும், அந்த இறையோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த வருஷத்தோட முதல் வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் அதுவும் பெரிய ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. நம்ம தளபதி விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தில் வந்து சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். அந்த பாட்டோட பேர் வந்து ராவண வண்டா. அன்னைக்கே இந்த பாட்டை பற்றி பல பேர் பேசியிருந்தாங்க. பிகாஸ் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த பாட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அனிருத். ஸோ ஸ்ட்ரைட் அந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பாட்டை பாடினது கூட அனிருத் தான். விவேக்கோடைய வரிகள், நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெகாடே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்ல வேண்டாம், அவ்வளோ பேர் காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம ஜனநாயகன். ஸோ Jan 9 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க போல். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை பார்த்து வந்துடலாம். அண்ட் அதுக்கு அங்கிட்டு இதை பற்றி பேசலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் கோ. 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. அத்திரத்தில் அந்த ஃப்ரேம் தாங்க அன்னைக்கு பல வீடியோஸ் பார்த்தேன். Getting to my nerves again. Vibe. இன்னும் ஒரு சாங் வைப் இல்லை. ஒன்ஸ்மா போகலாங்க. இது வந்து வெறும் ஒரு இதுவாக தான் இருக்க போகுது. ஸோ ஒன் மோர் டைம் கேட்கலாமா? அகெயின் ஹியர் வி கோ. வரியோடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் மியூசிக் ஒரு விதமான ஒரு ஹைப்பு. அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் தியேட்டரில் விட்னஸ் பண்ணுங்கள். ஸோ 9th January ஜனநாயகன் பார்க்க போகிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் எனக்கு அன்றைக்கி நாளில் பார்க்க முடியாது ஃபார் ஷுவர். அது வந்து FDFS மட்டும் இல்லை 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் போய் பார்க்குறோம். மேபி பொங்கல் டைமாக இருக்கும்.
அண்ட் ராவண மவண்டா லிரிக்கலாக மட்டும் இல்லாமல் வரியோடைய ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்குது. விவேக் அந்த மாதிரி விஜய் சாரோட ஒரு 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 கதையவே நம்ம கமைச்சு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தந்துச்சு. அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு வரியிலையும் வந்து அந்த வாய்ஸ் கொடுக்குற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த அந்த வைபையும் தாண்டி அந்த பீட், பாட்டோடைய ஒரு பீட் ஒன்று அப்படியே ஒரு மாதிரி ஒரு அட்ரினலினை வந்து ஏற்றுற மாதிரி ஒரு ஒரு மியூசிக் தந்திருக்காரு. அதுவும் சின்ன சாங் தான், வெறும் 1 minute and 50 நாட் even 45 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் அனிருத் அன்றைக்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது வந்து வேறு ஏதோ ஒரு படத்துக்கு போட்ட பாட்டு தான், சும்மா ஏதோ எதிர்ச்சியாக பாடின மாதிரி ரூமர்ஸ் வந்துருச்சு. பட் ஆக்சுவலி இது வந்து ஜனநாயகனுக்கு வந்தது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு படத்தோட ட்ரெய்லர், இன்றைக்கி படத்தோட பாடல், பேக் டு பேக் அப்டேட்ஸ். இந்த வருஷம் நேற்று தான் ஆரம்பிச்சிச்சு, திறக்க விட்டுருக்காங்க ஃபஸ்ட் அப்டேட், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் அப்டேட்டில். அண்ட் இந்த படத்தோட வெற்றியை பார்க்கறது நான் மட்டும் இல்லை, பல பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. உலகமெங்கும் இருக்க எல்லா தமிழ் மக்களும், நம்ம தளபதி விஜய் ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை பார்த்து இந்த படத்தை வந்து விட்னஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பாட்டு எல்லாமே ஒவ்வொரு ஜானர் வந்திருக்கு. நீங்கள் தளபதி கச்சேரி ஒரு வைபு, அதுக்கப்புறம் வந்த ஒரு பேரே வரலாறு அந்த பாட்டு இன்னொரு விதமான ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிச்சு. செல்ல மகளே எல்லாரோட இமோஷனை கனெக்ட் பண்ணிச்சு. இந்த பாட்டை எப்படின்ற சொல்லிக்க தெரியாது, பட் தளபதியை வந்து நமக்கு ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் ராவண மவண்டா, அதுக்கப்புறம் ஒளியா, அந்த லாஸ்ட் வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுதான் அந்த ஒரு இதை செட் பண்ணிச்சு. அந்த ஒரு வேர்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு கேட்கும்போதும். அண்ட் அன்னைக்கு இவெண்ட்டை பற்றியெல்லாம் நான் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இவெண்ட்டு மலேசியாவே அதிர்ச்சி. அந்த மாதிரி ஒரு இவெண்ட்டை வாழ்க்கையில் நானும் பார்த்ததில்லை, அந்த மாதிரி எவனும் பண்ணதும் இல்லை. அண்ட் இட்ஸ் ஆல் ஃபார் தளபதி விஜய். அண்ட் அவருக்கான ரசிகர் பட்டாளத்தை தாண்டி அவருக்கான அந்த அன்பு மட்டும் அன்பிலீவபிள் அண்ட் அன்இமேஜினபிள்னே சொல்லலாம். அவ்வளோ அன்பு, அந்த அன்பை அவர் சம்பாரிச்சிருக்காரு. ஹிஸ் ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ் பாலிட்டிக்ஸில் தாண்டி இந்த பீக் டைமில் அவர் படத்தை விட்டு போகிறான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அண்டு அதான் இதில் வந்து வருது இல்லை, ஒவ்வொரு வரையும் எனக்கு அப்படியே அங்கிட்டு கனெக்ட் ஆச்சு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னிக்கு ஒரு பக்கம் இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இல்லை ஒரு 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 அங்கமாக இருக்குமான்றது எப்படின்றது தெரியலை. ஸோ பல விஷயங்களுக்கு பல பல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த படத்தை பற்றி பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. அது பார்க்கறதுக்கு சரியாக என்ன வட்டவர் அதெல்லாம் நான் வந்து கணக்கில் கூட எடுத்துக்காமல் இருக்கேன். அண்டு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவிங்க. அந்த நான் விட்னஸ் பண்ணால் தான் எனக்கு ஒரு தெரியும் என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு. அண்ட் இந்த பாட்டை பற்றி நான் சொன்ன மாதிரி தான் அனிருத் ஒன்ஸ் அகெயின் நெயில்ட் இட். இந்த மாதிரி பட்ஸெல்லாம் இயர் செட், ஐ மீன் ஹெட்செட்டோ ஏதோ ஹெட்ஃபோன்ஸோ போட்டு கேளுங்க, நெருப்பு பற்றிக்கிட்டு எரியும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அப்படி தான். அதான் ரெண்டாவது வாட்டியும் நான் கேட்டதுக்கு காரணம் லிரிக்ஸை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு இல்லை, இந்த பாட்டோடைய ஒரு மியூசிக் வந்து எப்படி அந்த ஃப்ளோவில் போயின்னு இருக்குன்றது ஒரு ஃபீலுக்காக தான். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாட்டுக்கு வெறும் அனிருத் மட்டும் இல்லை, வெறும் விவேக் மட்டும் இல்லை, நம்ம தளபதியோட ஆராவும் அதையும் தாண்டி இந்த பேக்ரவுண்ட் சிங்கர்ஸ்க்கு நான் வந்து க்ரெடிட் கொடுத்தாங்கன்னா யோகி சேகராக இருக்கட்டும், ஸ்ரீதர் சேனா கூட நான் கண்டதில் இருந்தார், சிபி ஸ்ரீனிவாசன், வேலு அண்ட் செண்பகராஜ் அவர்கள். ஸோ சூப்பர் சிங்கர்ஸோட ஓவரால் ஒரு க்ரூவே அங்கே இருக்குது. அண்ட் அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கணும். அண்ட் அன்றைக்கி இவெண்ட் எந்த அளவுக்கு பிளாஸ்ட் இருந்துச்சுன்றதை நீங்கள் விட்னஸ் பண்ணிங்கன்னா, போயிட்டு பார்த்துருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் லைவாக பார்க்குறது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதை தாண்டி நீங்கள் வந்து போயிட்டு பார்த்து அந்த 12 hours இன்றைக்கி ஓவரால் 10 hours மேலே அந்த இவெண்ட்டை இருந்துருப்பீங்க. எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் தேட்ஸ் இருக்கு. நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெயிலர் 6:45 லான்ச் பண்ணாங்க அன்றைக்கி சாயந்தரம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், அந்த ஒரு வீடியோவும் ஆன் டைமுக்கு வரும். அண்ட் இப்போது இந்த பாட்டை பற்றி எனக்கு சத்தியமாக எந்த ஒரு ஐடியாவுமே இருக்கல. நான் எதாச்சும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணும்போது 6 minutes டிசிடிஸில் போட்டிருந்தாங்க படத்தோடைய, ஐ மீன் இந்த பாட்டோடைய லிரிக்கல் வீடியோ வந்து டு கன்ஃபார்ம் இட். நான் வந்து யூடியூப்பில் போய் பார்த்தா இட்ஸ் ஆஃபிஷியல். ஸோ அதான் இப்போ எடுத்து பண்ணிட்டேன். அண்ட் இந்த வருஷத்தோட முதல் வீடியோ அண்ட் சேனலோடைய க்ரோத் எல்லாத்துக்கும் இவ்வளோ நாள் தந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த தரப்போகிறதுக்கும் அட்வான்ஸ் நன்றியை நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்னால தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்கும் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ட்ரெய்லரில் உங்கள் எல்லோரும் மறுபடியும் நான் சந்திப்பேன். அண்டு அதான் செகண்ட் வீடியோ இருக்க போகுது. ஸோ ஜனநாயகன் அப்டேட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஹோப் இட் கோஸ் ரியலி வெல் அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் ஆல் தி அப்டேட்ஸ். இனி வர இந்த வருஷமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அண்டு நாளைக்கு சந்திக்கலாங்க. அண்டு இன்னொரு பக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை எல்லாரையும் இன்னொரு 19 வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு நாட் பண்ணிடுங்க. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.